ஹாய். என்னோட போஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இதுவரைக்கும் நாம ப்ராக்டிஸ் பண்ண இந்த சொசைட்டி நம்மளுக்கு சொன்ன முறைகளுக்கு எல்லாமே முரணான பதிவுகளா இருக்கும். அது ஏன்னு புரிய வைக்க தான் இந்த வாய்ஸ் நோட். மென் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஃப்ரம் வீனஸ். ஆண்கள் செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தவங்க, பெண்கள் வெள்ளி கிரகத்துல இருந்து வந்தவங்க. எதனால இப்படி சொல்றாங்க? ஆணும் பெண்ணும் வேற வேற சமம் இல்லை அப்படின்றதுனால தான். ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்ல, ஒரே மாதிரி பழகுறது இல்ல, ஏன் ஒரே மாதிரியான உடம்பு கூட இல்ல. உருவத்துல மனுஷங்க தான் நம்ம எல்லாரும். நம்ம ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஈர்ப்புன்னு ஒரு விஷயம் வர்றப்ப ரெண்டு பேருமே வேற வேற சைடில் இருக்கிறவங்க. இருவேறு துருவங்கள் மாதிரி. சிம்பிளா எது எதெல்லாம் நாமளோ அது எதெல்லாம் அவங்க இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஆண் பொண்ணு மாதிரி பண்ணா பொண்ணுக்கு பிடிக்காது. அதே ஒரு பொண்ணு ஆண் மாதிரி பண்ணா ஆணுக்கு பிடிக்காது. ஏன்னா பசங்க கிட்ட டெஸ்டோஸ்டரோன் அதிகம். அதனால அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுறது மேஸ்குலின் எனர்ஜி, அதாவது ஆண்மைத்தனம். அதே மாதிரி பெண்கள் கிட்ட நிறைய இருக்கிறது ஈஸ்ட்ரோஜன். அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுறது ஃபெமினின் எனர்ஜி, பெண்மைத்தனம். ஒரு பையன் ஃபெமினின் எனர்ஜியோட இருக்கிற பொண்ணை அட்ராக்ட் பண்ணுனா அவன் வந்துட்டு மேஸ்குலின் எனர்ஜி நிறைஞ்சவனா இருக்கணும். ஒருவேளை அந்த பையனுக்கு ஃபெமினின் எனர்ஜி தான் இருக்குது அப்படின்னா அவனால் ஃபெமினின் எனர்ஜி இருக்கிற பொண்ணை அட்ராக்ட் பண்ண முடியாது. மேஸ்குலின் எனர்ஜி இருக்கிற பொண்ணை அட்ராக்ட் பண்ண முடியும். ஆப்போசிட் தான் அட்ராக்ட் ஈச் அதர். பெண்களுக்கான குணங்களை வரையறுத்து இருக்கிறது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இது எல்லாம் மென்மையை குறிக்கும். ஆண்களுக்கும் இருக்கு. தைரியம், ஒருமைப்பாடு, பொறுப்பு, பேர் ஆவல், அதாவது லட்சியம்னு சொல்லலாம். இது எல்லாமே வலிமையை குறிக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் குணமான ஆண்கள், மென்மையான ஆண்கள் அவங்களோட கழுத்திலேயே மிதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஏன்னா பெண்ணோட பார்வையில அவங்க வீக்கானவங்க. அண்ட் பெண்மை வலிமையை தான் போற்றும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தகுதி உள்ளவை தான் தப்பி வாழும். ஓகே, வேட்டையாடி காலத்துக்கு போவோமே. இப்போ நீங்கள் வீக்கான பர்சன், உங்ககிட்ட ஒருத்தி புள்ள பெற்றுக்கிறா. நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா உங்களால் ஹெல்த்தியான குழந்தை கொடுக்க முடியாது. சப்போஸ் எதனா அட்டாக் நடந்தாலும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட புள்ளைய பெற்றுக்கிட்டா அழிய போகிறது அவ மட்டும் இல்லை, அவ மூலமாக வர்ற அவளோட ஜென்ரேஷனும் தான். ஸோ அவ ஸ்ட்ராங்கான காதலனை தான் தேர்ந்தெடுத்து ஆகணும், வேற வழியே இல்லை. இது எல்லாமே இப்போ வரைக்கும் மிருகங்கள் கிட்ட இருக்கு. ஸ்ட்ராங்கான அனிமல் மட்டும்தான் ஃபீமேல்ஸோட இணை சேர முடியும். அதனால தான் எல்லா ஜென்ரேஷன்லேயும் தப்பி பிழைப்பதற்கான வலிமையான உயிர்கள் உருவாகி வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற இந்த நாகரிகம், மனுஷ இனம் வீக்கான பர்சன்ஸ் உடைய மரபணுக்களை ஸ்டாப் பண்ணது மூலமாக உருவானது தான். இயற்கை இரக்கமற்றது, அவளும் அப்படிதான். வீக்னா உடல் வலிமை மட்டும் இல்லை, மூளை வலிமையும் சேர்த்து தான். சுருக்கமாக சொல்லணும்னா உடல் வலிமை ஆணுக்கு ஆண் மோத யூஸ் ஆகும். அதே பெண்கிட்டன்னு வரும்போது உடல் வலிமையை அவளால் காட்ட முடியாது. அதனால உங்கள் மூளையை தான் அடிப்பா. அவளோட மரபணு கோட்பாடுன்றது வலிமையான துணையை அண்டி பிழைக்கிறது தான். காலம் பூரா நீங்கள் வீக் ஆகிட்டீங்களா அப்படின்னு சோதிச்சுக்கிட்டே இருப்பா. வீக்கான அடுத்த நொடி சங்கலை மிதிச்சிருவா. டார்வின்ஸ் தியரி தெரியுங்களா? அதாவது பரிணாம வளர்ச்சிப்படி ஒரு காலத்திலையும் உயிர்கள் அதோட தகவமைப்பை மாற்றி தான் வாழுதுங்க. முன்னாடி காது பெருசாக தேவைப்பட்டுச்சு, இப்போ அது நம்மளுக்கு தேவைப்படலை. முடி நிறையா வேணும் குளிருக்கு இதமாக, பட் இப்போ அது நம்மளுக்கு தேவைப்படுறதில்ல. நைட் விஷன், அதாவது வந்துட்டு இரவு பார்வை நம்மக்கிட்டேயும் இருந்துச்சு மிருகங்கள் மாதிரி, ஆனால் இப்போ அது தேவைப்படலை. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒன்றை மட்டும் கவனிச்சிங்கன்னா, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கான உயிரினங்களை மட்டும்தான் பெண்கள் தேர்ந்தெடுக்குது. ஸோ எல்லாத்தையுமே மாற்றின இயற்கை இதை மட்டும் மாற்ற விரும்பல, அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இதெல்லாம் நேச்சரோட டிசைன்னு தெரியாமல் சில பேர் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சாவாங்க. இல்லைனா அதையே நினச்சிட்டு வெட்டியாக வாழாமல் இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, பொண்ணுங்களே வெறுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா எதுனா போய் அவங்கள பண்ணிடுவாங்க. பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் வெறும் பொண்ணுங்களா பார்ப்போமே. கூட இருக்கிறப்போ தேவதையாவோ சாமியாவோ பார்க்கறது, சங்கிலி மிதிச்சிட்டு போயிட்டா தேவடியாங்கிறது. ஏன் நம்மளோட முட்டாள்தனத்துக்கு அவங்க மேலே பழிய போடுறது நியாயம் இல்லை, சரிதானே?
அதனால தான் சொல்றேன், ஒரு ஆண் இருக்கிற மாரி ஒரு பெண் இருக்க மாட்டா. அது இந்த இயற்கைக்கு தேவையும் இல்ல. அவங்க கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஸ்பீஷீஸ். ஆணுக்கு ஆண் பழகுறப்போ நாம அப்ளை பண்ற எந்த ஒரு ரூல்ஸுமே பெண்கள் கூட பழகும்போது அப்ளை ஆகாது. தப்பான ரூல்ஸ் அப்ளை பண்ணா தப்பான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். பெண்கள் புரிஞ்சிக்க முடியாதவங்க இல்ல. தப்பான ரூல்ஸ் அப்ளை பண்ணி புரிஞ்சிக்க நினைக்கிறது தான் நம்மளோட சொதப்பலுக்கெல்லாம் காரணம். ஓகே, இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம்.